அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, அருங்குடை இல்லத்தினுடைய அன்பு சீடர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இந்த கல்வாரி பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய தினம் அன்னையாம் திருவை அமைதியின் அரசராக விளங்கும் அனைத்துலக அரசராம் கிறிஸ்துவனுடைய விழாவை கொண்டாடுகிறது. பொது காலத்தினுடைய இறுதி நாளிலே கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாம் கொண்டாடி புதிய ஒரு வழிபாட்டு ஆண்டை வருகின்ற ஞாயிறிலிருந்து துவங்க இருக்கிறோம். வருகின்ற ஞாயிறை திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறாக கொண்டாடி புதிய வழிபாட்டு ஆண்டு மூன்றாவது சுற்றிலிருந்து மீண்டுமாக முதல் சுற்றுக்கு கடந்து செல்லும் வாசகங்கள் எல்லாம் அதற்கு ஏற்றார் போல கட்டமைக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு அனைத்துலக அரசராக விளங்கும் கிறிஸ்து அரசரை நினைவு கூறுகிறோம். இந்த உலகம் எத்தனையோ அரசர்களை சுமந்திருக்கிறது, தாங்கி இருக்கிறது. ஆனால் அந்த அரசர்கள் எண்ணுகிறார்கள், இந்த உலகை நாம் தான் தாங்கி பிடித்தோம் என. நாமும் பாட புத்தகத்திலும் சரி, கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் சரி, பல அரசர்களை பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் பழகி இருக்கிறோமானா கிடையாது. நீங்கள் பார்த்த படித்த அரசர்களை பற்றி கேட்டால் தமிழ் வழியிலே பல அரசர்களை நாம் சொல்லலாம். சேரர், சோழர், பாண்டியர் அப்படின்னு ஆண்களை சொல்லலாம். பெண்களை பார்த்தீங்கன்னா யாரா சொல்லாமா? பெண் அரசிகள் ராணி மரியாவா, சான்சி ராணி, லட்சுமி பாய், வேற சிந்துவா, எஸ்தரோ. நீங்க திருவள்ளியம் அப்புறம் போவோம். இது அரசர்கள், தமிழ்நாட்டு அரசர்கள் அப்படி பார்ப்போம். அப்புறம் வேற யார்? வேலு நாச்சியார் அப்படின்னு நிறைய அரசர்களை வீர மங்கையராக நாம் பார்த்திருக்கிறோம். இது தமிழ். ஆங்கில அரசர்கள் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். பாட புஸ்தகத்தில் அவங்கள தான் அதிகமா நம்ம படிச்சிருப்போம். ஆங்கில அரசர்கள். அலெக்சாண்டர் தி கிரேட். அலெக்சாண்டர் உலகத்தையே தன்னுடைய வாளின் முனியில் முட்டி போட வச்சவர் அலெக்சாண்டர். பல நாடுகளை வெற்றி கொண்டவர். அதற்கடுத்து நெப்போலியன். அப்படி நெப்போலியன் ஒருத்தர் இருக்கார், நல்ல மனிதர். அந்த மனிதர் என்ன பண்ணியிருக்காரு? பல நாடுகளை வென்ற ஒரு அரசர். வேற யாராவது அரசர் இருக்காங்களா? அலெக்சாண்டர் தி கிரேட் அண்ட் நெப்போலியன். வேற யாராவது? சரி, ஆங்கிலம். நமக்கு ஆங்கிலம் வராதது போல ஆங்கில அரசர்களும் வரமாட்டாங்க. அதை தவிர வேற நாட்டை சார்ந்த அரசர்களும், கோரி முகமது அக்பர் அப்படின்னு கூட பல அரசர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ஆனா எல்லோரையுமே இந்த மண் நினைவில் வைத்திருக்கிறதானா? வச்சிருக்கா? நினைச்சாங்க, நான் இந்த உலகத்தையே வெற்றி கொண்டேன், ஆனால் எல்லோரையும் இந்த மண் விழுங்கி விட்டது. ஆனால் ஒருவரை மட்டும் தன்னுடைய கட்டுக்குள் இந்த மண்ணால் வைத்துக் கொள்ள முடியவில்லை. அவர்தான் அனைத்துலக அரசராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகை ஆண்டவரால் இந்த உலக மண்ணே எனக்கு கட்டுப்பட்டது, இந்த மண்ணில் உள்ள மண்ணும் பொன்னும் எனக்கு தான் என வாழ்ந்தவரெல்லாம் இந்த மண்ணிலே புதையுண்டு போனார்கள். ஒருவர் மட்டும்தான் உயிர் தெழுந்து வந்தார். இன்று வரை அனைத்துலக அரசராக எல்லா நாளும் முக்காலத்திலும் நினைவு கூறப்படப்படுகிற ஒரு மனிதராக, தெய்வமாக, கடவுளாக வாழ்கிறார், வழிநடத்துகிறார், நம்மை வாழ வைக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே அப்பேற்பட்ட அளப்பரிய தெய்வத்தை, அன்பின் அரசரை கரங்களை தட்டி இந்த நாளிலே கிறிஸ்தரசர் பெருவிழா வாழ்த்தை ஒருவர் மற்றவரோடு தெரிவித்துக் கொள்வோம். இவரை எப்படி அரசர் என்று சொல்லுவது? இன்னைக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறவனே வாய்க்கிலேயே பேசுறான், எனக்கு ஒரு சென்ட் நிலம் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு மேலப்புத்தூர்ல ஒரு சென்ட் நிலம் இருந்தா 8 லட்சம் ரூபாயா. ஒரு சென்ட் நிலம் எவ்வளோ? 8 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம். இந்த அரசருக்கு ஒரு சாதாரண நடுத்தர மனிதன் வைத்திருக்கிற கூட ஒண்ணு கூட கிடையாது. ஆண்டவர் இயேசுக்கு வீடு இருந்துச்சா? வாசம் இருந்துச்சா? பொண்டாட்டி பிள்ளைன்னு யாராவது? அவருக்கு யாரு? நீங்கள் நானும் தான் இருந்தா. வேற யார் இருந்தா? ஒண்ணுமே இல்லை. அப்புறம் எப்படி அவர் அரசர்னு சொல்ல முடியும்? அவரே வெளிப்படையா சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் இருந்துச்சு, ஆனால் மானிட மகனுக்கோ சாதாரண 80 ரூபா தலவாணி கூட இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அவர் எப்படிங்க அரசர்னு சொல்ல முடியும்? ஆனாலும் திரு அவை சொல்லுகிறது இவர்தான் தலை சிறந்த அரசர் என்று. அப்புறம் வேற என்ன இருக்கு? இன்றைக்குரிய சாதாரண அரசர்கள் கூட பார்த்திருக்கலாம். எங்கேயாவது பேலஸ் இருக்கும். தஞ்சாவூர்ல ஒரு அரசர் பேலஸ் இருக்கு. திருச்சியில் ஏதாவது பேலஸ் இருக்கா? திருச்சியில் ஏதாவது அரசர்கள்
இருக்கா? எனக்கு தெரியல. தெரிஞ்சா வச்சுக்கிறங்க. சரிங்களா? ஆக ஒவ்வொரு ஸ்டேட்லயும் சரி, நாட்டிலயும் சரி, அல்லது முக்கியமான நகரங்கள்ல அரசர்கள் வாழ்ந்தார்கள் என்றதற்கான அந்த இடிந்தோ, இடியாமலோ, குத்துயிரும், கொலையுருமா ஒரு கட்டடம் நிக்கும். அத பேலஸ்ன்னு இன்றைக்கு அரசாங்கம் கைப்பற்றியிருக்கு. கேரளாவுல ஒரு மஹால் இருக்கு. இங்க இருக்கு. அ ஜமால்பூர் நெறைய இடங்கள்ல இருக்கு. இந்த ஆண்டவர் வாழ்ந்ததற்கான எந்த ஒரு கோட்டையும் இல்லை, கொத்தளங்களும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் அவர் அரசர் தான். இங்கு ஒரு சாதாரண அரசனே தனக்கு எல்லாவற்றையும் வைத்துக் கொள்ளுகிறான், முதன்மையானதை எல்லாம் வைத்துக் கொள்ளுகிறான். ஆனால் இந்த ஆண்டவர் எதையுமே செய்யவில்லை. எனக்கு எதுவுமே வேண்டாம் என எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தவர், மக்களுக்காக வாழ்ந்தவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மேலும் இந்த உலகில் வாழ்ந்த அரசர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த உலகத்து அரசர்கள் பகட்டான ஆடை அணிந்து மேம்போக்கான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். 10 பேரை வெட்டிட்டு தான் வந்து அரசரை குத்த முடியும். அந்த அளவிற்கு ஒரு பாதுகாப்பான வாழ்வு. யாரும் எளிதாக பார்த்து விட முடியாது. மாளிகைக்குள் இருப்பார்கள். அவரு திங்கக்கிழமை ஒரு ரூம்ல தூங்குவாரு, செவ்வாய்க்கிழமை ஒரு ரூம்ல தூங்குவாரு. கொலப்பண்ண வந்தா கூட அரசர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாம மாட்டிக்கிருவாரு. அந்த அளவிற்கு அப்படி ஒரு ஏகபோக வாழ்வு. எல்லா சிறப்புக்கும் முதன்மையானவர்கள் அவர்கள்தான். அவங்களுக்கு அடுத்துதான் மித்தவங்க. ஆடம்பரமான நகை அணிஞ்சிருப்பாங்க. முத்து, பவளம், வெள்ளி, கொல்லின்னு எல்லா நகைகளையும் அலங்கரித்து ஏகபோக வாழ்க்கை, ஏகாதிபதியான ஒரு வாழ்க்கை, தலை சிறந்த உணவு, எல்லா நாளும் கொண்டாட்டங்கள். அப்படி வாழ்ந்த அரசர்களுக்கு மத்தியில் ஒரு மனிதர் சத்தமில்லாமல், அமைதியோடு ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. மேலும் இந்த உலக அரசர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று இரத்த வெள்ளத்தில் இந்த உலகை ஆட்சி செய்தார்கள். பொய் பேசலாம், யாரை வேண்டுமானாலும் வெட்டலாம், குத்தலாம், வெற்றி மட்டுமே கடைசி இலக்கு என வாழ்ந்த அரசர்களுக்கு மத்தியில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். ஏழ்மையான குடிலில் பிறப்பு, மக்களுக்கான சேவை மட்டுமே தன்னுடைய தலையாய பணி, தம்மையே தாழ்த்தியவர். எல்லா அரசர்களும் உயர்த்திய பொழுது இவர் கடவுளாக இருந்தும் மனிதராக இம்மண்ணில் பிறந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலுமே மனிதரை போல வாழ திருவுளமானார். மேலும் அந்த பண்பை தன்னுடைய சீடர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். பணிவிடை ஏற்பது தலைமைத்துவம் கிடையாது, பணிவிடை புரிவதுதான் சிறந்த பண்பு என தலைவர்களாக அழைக்கப்பட்ட, திருத்துதர்களாக அழைக்கப்பட்டிருந்த சீடர்களுக்கும் அந்த பண்பை கற்றுக் கொடுத்தவர் ஒப்புயவரற்ற நம்முடைய ஆண்டவர், அமைதியின் அரசர். மேலும் வெறுமையால் தன்னை அலங்கரித்துக் கொண்டவர். அரசர்கள் இந்த உலக மக்களை எல்லாம் மக்களாக, அடிமையாக, ஏழைகளாக பார்த்த தருணத்திலே இந்த சமூகத்தை தன் உடன்பிறவா தாயாக, தன்னை பெற்றாத தாயாக, சகோதரனாக, சகோதரியாக பார்த்தவர். அண்மையிலே 2 நாட்களுக்கு முன்னதாக ஒரு நற்செய்தி வந்திருக்கும். உங்க அம்மாவும் உங்க அண்ணன் தம்பிகளும் வந்திருக்காங்க. அப்ப சொல்லுவாரு, யார் என் அண்ணன் தம்பி? யாரெல்லாம் ஆண்டவருடைய பேச்சை கேட்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்னுடைய சகோதரன் சகோதரி தான் எல்லோரையும் தன்னுடைய உறவுக்காரர்களாக மாற்றியவர் இந்த அமைதியின் அரசர். அதனால்தான் தன்னுடைய சீடர்களை நண்பர்கள் என அவரால் அழைக்க முடிந்தது. அரசர்கள் எல்லாம் ஒரு நாட்டை இன்னொரு நாட்டிற்கு வேவு பார்க்க ஒற்றர்களை அனுப்புவார்கள். இந்த மனிதர் யாரை அனுப்பினார் தெரியுமா? ஒரு நாட்டை கைப்பற்றுனா ஒற்றனை அனுப்புவாங்க, தூது அனுப்புவாங்க. இல்லாட்டி போய் எங்கெங்க என்ன இருக்குன்னு வேவு பார்த்துட்டு வான்னு ஒற்றர் அனுப்புவாங்க. ஆனா இந்த அரசர் யாரை அனுப்பினார்? தூய ஆவியாரையா? யார? திருத்தூதர்களை அனுப்பினார், சீடர்களை அனுப்பினார். இன்றைக்கும் கூட உங்களையும் என்னையும் அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஒற்றர்களாக அல்ல, திருத்தூதர்களாக, அவரின் அன்பு பணியாளராக நம்மை அனுப்பி கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லாம் வாள்களோடும் தடிகளோடும் இந்த உலகை வென்றவர்கள். இவர்கள் அன்பாலும் அமைதியாலும் வல்ல செயல்களாலும் இந்த உலகை வெல்ல திருத்தூதர்களாக திருப்பொழிவு செய்யப்பட்டு ஆண்டவர் இயேசுவால் அனுப்பப்படுகிறார்கள். அப்படி என்றால் இவர் அரசரா இல்லையா? என்ன சத்தமே இல்ல? சாப்பிடலையா? யாரும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீங்களா? அவர் அரசரா இல்லையா? அரசர். அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு இறங்கி வருவோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு அரசன் இருக்கிறார். யாருன்னு தெரியுமா? இயேசு. நான் சென்னையிலே படிக்க போது எங்க கூட ஒரு சகோதரர் படிச்சார். அவர் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட சகோதரர். அவங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ்மேன். அவங்க வீட்டுக்கு ஒரு முறை ஓய்வு நாள்ல போனோம், அவுட்டிங்னு சொல்றப்ப போனப்ப என்ன நடந்துச்சுன்னா, அவங்க வீட்டுல ஒரு அழகான இடம், யாருமே உட்காராத ஒரு புதிய நாற்காலி, செவ்வு கம்பளம் போட்டு அந்த நாற்காலியை வச்சிருந்தாங்க. கேட்டேன்,
ஏன்டா இப்படி ஒரு நாற்காலி, என்னாச்சு அப்படின்னு. கிறிஸ்தரசர் அங்க உட்கார்ந்திருக்காரு. யாரு யாரு உட்கார்ந்திருக்கா? கிறிஸ்து அரசர் எங்கள் இல்லத்தில் வீற்றிருந்து எங்களை ஆட்சி செய்கிறார். அதனுடைய அடையாளமாக இந்த இருக்கை எப்பொழுதுமே எங்களுடைய இல்லத்தில் இருக்கும். ஒரு காலத்துல அப்படி ஒரு இருக்கை இருந்தது. என்னன்னா, குடும்பத்துடைய மூத்த நபர்கள் அதில் அமர்ந்து குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பார்கள். ஏதேனும் சண்டை பிளவுகள் அல்லது நல்ல காரியங்கள் வந்தால் அந்த இருக்கையில் அமர்ந்துதான் குடும்பத்தின் மூத்த தலைவர் அந்த குடும்பத்தை ஆட்சி செய்வார். அதே போலதான் எங்கள் இல்லத்திற்காக இந்த இருக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அவர் எங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் எங்கள் மனதுக்கு தெரியும். அவர் எங்கள் இல்லத்தில் இருக்கிறார், எங்களை முப்பொழுதும் கண்ணோக்குகிறார், எங்களை ஆட்சி செய்கிறார் என அவருக்காக அந்த இருக்கையை அவர்கள் அந்த இல்லத்தில் அமைத்திருந்தார்கள். அதை பார்த்த பொழுது மனசுக்குள்ள தோணுச்சு, மனுஷனுக்கு உட்கார கூட சேர் இல்ல, இவங்களுக்கு வந்த வாழ்க்கையை பாருன்னு. இருந்தாலும் அந்த மனம் இருக்கிறது அவர்களுக்கு. கடவுள் எங்களை ஆட்சி செய்கிறார், எங்களோடு இருக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட வாழ்ந்து வருகிறோம். கடவுள் பார்க்கிறாரா பார்க்கலையான்னு கேட்டா சில நேரங்கள் கடவுள் பார்க்க மாட்டார், எங்கேயாவது போயிருப்பார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம இஷ்டப்படபடி வாழ்றோம். நீங்களும் வாழ்கிறீர்கள், நானும் அப்படிதான் பல நேரம் தவறி போய் விடுகிறேன். ஆனாலும் இந்த கிறிஸ்தரசர் அமைதியோடு ஒவ்வொரு நாளும் மன்னித்து 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 மனம் தளராமல் ஒவ்வொரு நாளும் மன்னிக்க ஆயத்தமாகி இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த நற்கரணை வழிபாட்டுல சகோதரியும் அதான் சொன்னாங்க, மன்னிங்க மன்னிக்கப்படுவீங்க, கடவுள் உங்களை மன்னிச்சிட்டார், நீங்கள் எல்லாரையும் மன்னிங்கன்னு. அந்த ஒரு மணி நேர சிந்தனையும் மன்னிப்பை பற்றியதாக இருந்ததை நான் பார்த்தேன். ஆக இந்த கடவுள் நம்மை மன்னித்ததால் தான் சிலுவையில் தன்னையே வழங்க முடிந்தது. அரசர்கள் தான் வாழ தான் சார்ந்த சமூகத்தையும் தன்னுடைய வீரர்களையும் வாளுக்கும் கையளித்தார்கள். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக சிலுவையை சுமந்தவர். இந்த உலக அரசர்கள் எல்லாம் சுமத்ததற்கு அரிய பலுவான சுமையை கட்டி நமது தோள் மீது வைப்பார்கள். உண்மையா பொய்யா? என்னான சுமை இருக்கு? வரி சுமை இருக்கு, வாழ்க்கை சுமை இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு, ஜிடிஎஸ்டி இருக்கு, இப்ப 10க்கு இன்னொரு சுமை வந்திருக்கு, SIR. எத்தனை வருது பாருங்க. ஆக பழுத்ததற்கு அரிதான பல சுமைகளை நமது மீது திணிக்கிற சமூகத்திலே, இந்த அரசியல் களத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றார். ஆக உங்க சுமைகளை நான் அரசு தலைவர்களை போலவோ அல்லது ஆட்சியாளர்களை போலவோ மன்னர்களை போலவோ நாவால உங்களை பலிக்கடாயாக்க மாட்டேன். உங்களுக்காக என்னையே நான் செம்மறியாக ஒப்பு கொடுப்பேன் என வாழ்ந்தவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியின் அரசர். எனவே அந்த அரசரை நாம் பின்பற்ற முயற்சி செய்வோம். ஆக அந்த ஆண்டவருடைய பிறப்பு, அவர்தான் இந்த உலகிற்கு வரவிருந்த அரசர், மக்களை ஆட்சி செய்யவிருந்த அரசர் என எல்லாவற்றையுமே முன்மொழிவதாக இறைவாக்கினர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த அரசரை ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனை போராட்டங்கள், பலரால் அவரை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆனாலும் கிறிஸ்து அரசர் அமைதியின் அரசராக இருந்து உங்களையும் என்னையும் ஆட்சி செய்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இந்த கிறிஸ்து அரசர் உங்களையும் என்னையும் ஆட்சி செய்தால் இந்த உலகில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு எசாயா புத்தகத்துல சொல்றாங்க. இறைவாக்கினர் எசாயா புத்தகம் அதிகாரம் 2 இறை திருவசனம் 4 வாசிங்க பார்ப்போம். கிறிஸ்துவ நீங்களும் நானும் அரசரா ஏத்துக்கிட்டோம்னா இந்த உலகத்துல இதெல்லாம் நடக்கும். ஒருவேளை இதெல்லாம் நடக்கலன்னா நீங்களும் நானும் அவரை அரசரா இன்னும் ஏத்துக்கலங்கிறது தான் அர்த்தம். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கு தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கறிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். மறுபடியும் வாசிங்க. அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார். எல்லா வழக்குகளையும் அவர் தீர்த்து வைப்பார். இரண்டாவதாக பல இன மக்களுக்கு தீர்ப்பளிப்பார். பல இன மக்களுக்கு அவர் தீர்ப்பு வழங்குவார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கு அறிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஈட்டிகளை எல்லாம் கலப்பையாகவும் ஈட்டிகளை கதிர் அருவாளாகவும் அவர்கள் மாற்றுவார்கள். இது இன்னைக்கு சாத்தியமா? சத்தியமா இல்ல. இன்னைக்கு கலப்பையெல்லாம் போய் வயல் நிலமெல்லாம் போய் எல்லாமே பிளாட்டா மாறி நிக்குது. கல்ல ஊனி காசா பார்த்துட்டாங்க. ஆக இப்படி இருக்கின்ற ஒரு சமூகத்தில் இன்னும் தொடர்ந்து சொல்லுகிறார், சொல்லுங்க. ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. ஓர் இனத்திற்கு எதிராக இன்னொரு இனம் வாள் எடுக்காது. இன்னைக்கு சொந்த வீட்டிலேயே அண்ணனுக்கு எதிராக தம்பியும், தம்பிக்கு எதிராக அண்ணனும், பொண்டாட்டிக்கு எதிராக புருஷனும், புருஷனுக்கு எதிராக வீட்டுக்காரமாவும்னு எங்க பார்த்தாலும் சண்டை. நாட்டுக்கு நாடு சண்டை, குடும்பத்துக்கு குடும்பம் சண்டை,
கட்சிக்கு கட்சிக்கு சண்டை, தெருவுக்கு தெருவுக்கு சண்டை, கோயிலுக்கு கோயிலுக்கு சண்டை, எல்லா இடத்துலயும் பிளவுகள், பிணக்குகள். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். எப்பன்னா இன்னும் இருக்கா? அவ்வளவுதானா? யார் வாசிக்கிறது? அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். தொடர்ந்து. யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். அன்புமிக்கவர்களே, எப்ப இதெல்லாம் கிடைக்கும்னா, நீங்களும் நானும் யாக்கோபின் குடும்பமாக, ஆண்டவருடைய குடும்பமாக மாறுகின்ற பொழுது மேற்சொன்ன எல்லா நிகழ்வுகளும் நம்மை விட்டு விலகி போகும். அப்படி இன்னும் வாழ்க்கையில் விலகாமல் இருந்தால், நம்மை அவைகள் தொந்தரவு செய்கிறது என்றால், நாம் இன்னும் சாத்தானின் பிடியில் தான் இருக்கிறோம். இறைவனுடைய பிடியில், கிறிஸ்தரசருடைய அந்த வழிகாட்டுதலில், ஆட்சியில் நீங்களும் நானும் இல்லை என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனவே நம் இதிலிருந்து மீண்டெழுந்து வர போராட கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் ஏசாயா புத்தகம் அதிகாரம் 11 இறை திருவசனம் 4 முதல் 9. ஏசாயா அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 4 முதல் 9 முடிய. நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார், உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும், அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும், பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும், அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல, மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். ஆம் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவை நீங்களும் நானும் அரசராக ஏற்றுக்கொண்டால், இந்த அசாத்தியமான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியமாகும். கார்ட்டூன்ல தான் இதெல்லாம் வரும்னு இல்லை, உண்மையான வாழ்க்கையில வரும். எனவே அவரை நாம் ஏற்றுக்கொள்ள நமக்கு எவைகளெல்லாம் தடையாக இருக்கின்றன என்று யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு முழு மூச்சு அல்லது முழு தடையாக இருப்பது நம்முடைய சுய விருப்பு வெறுப்பு ஆசைகள் தான். நம்முடைய ஆசைகள் தான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. தொடக்கத்திலே மக்கள் இறைவாக்கினர்களாலும் நீதி அரசர்களாலும் ஆளப்படுகிறார்கள். பின்பு அது அவர்களுக்கு பிடிக்காமல் போக, எங்களுக்குன்னு ஒரு அரசர் வேணும்னு முதலாக யாரை அரசராக காண்பிக்கிறார்கள்? சவுலை கடவுள் அரசராக கொடுக்கிறார். இரத்த பலியை மேற்கொண்டதால் கடவுள் அவரை உதறி தள்ளிவிடுகிறார். he is disqualified. இரண்டாவது அரசராக தாவீது அரசர் வருகிறார். தாவீது அழகே உருவானவர், கம்பீரமே அவருடைய முகவரியாக இருந்தது. அப்படியெல்லாம் இருந்த மனிதர் சாதாரண ஒரு இச்சையில் தவறி விழுந்து இரத்த பலிக்கு ஆளாகி போகிறார். தன்னுடைய பணியாளன் உரியாவினுடைய மனைவியை கமர்ந்து கொண்டதால் இறையாட்சியை கவர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நழுவ விட்டு விடுகிறார். அவருடைய ஆட்சி பாலாய் போய்விடுகிறது. பின்பு அந்த அரசு யாரிடம் கொடுக்கப்படுகிறது? சாலமோன் அரசரிடம் கொடுக்கப்படுகிறது. ஆக இப்படியாக ஒவ்வொன்றாக கடந்து எந்த ஒரு அரசர்களும் முழுமையற்றவர்கள், முதன்மையற்றவர்கள், இந்த உலக காரியத்திலே மூழ்கி போகிறவர்களாக இருப்பதால் கிறிஸ்துவே நிலையான அரசராக நீங்களும் நானும் கண்டு கொள்ள இந்த நாளிலே ஒரு நிலையான அரசரை திரு அவை நமக்கு கொடுக்கிறது. அத்தகைய அரசரை ஏற்றுக்கொள்ள பல நேரங்களிலே நமக்கு தடையாக இருப்பது நம்முடைய சுய விருப்பு வெறுப்புகள். அவற்றை நாம் நிச்சயமாக தவிர்த்துதான் ஆக வேண்டும். அவரை முதன்மைப்படுத்த நம்மை நாம் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க வேண்டியதான் இருக்கிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்த்தோம், 2 கள்வர்களுக்கு நடுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எங்க கிடைக்கும் இந்த காட்சி? அந்த கள்வர்களுக்கு நடுவில் அவர் நிற்கின்ற பொழுது ஒருவர் உதாசனமாக பேசுகிறான். அவனே சிலுவையில தொங்குறான், அப்ப கூட இந்த உலக காரியம் அவனை விட்டுவிடவில்லை. நீ மெஸ்ஸியானா எங்களையும் காப்பாத்து அப்படின்னு அவரை ஏளனம் பேசுகின்ற பொழுது நல்ல கள்வன் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும் பொழுது, நம்முடைய சகோதரர் முன்னுரையில சொன்னாரு, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும் பொழுது என்னையும் நினைவு கூறுங்க. இந்த உலகத்திலேயே அவரை முதலா யாரு வேற்று இனத்தராக இருந்த ஒரு மனிதர் அவரை அரசராக ஏற்றுக்கொண்டவர் யார்? இந்த நல்ல கள்வன் தான்.
நீர் அரசுரிமை பெற்று வரும் பொழுது என்னை நினைவில் கொள்ளும். பிலாத்தவர் அரசர்னு சொன்னார். ஆனா அவங்க என்ன சொன்னாரு? என்னுடைய ஆட்சி இந்த உலக ஆட்சி போல் இராது. அப்படி இருந்திருந்தா என்னுடைய வானதூதர்கள் உன்னை கண்டந்துண்டமா வெட்டி போட்டிருப்பாங்க. செய்ய மாட்டாங்க, அவங்க கண்டிப்பாங்க. ஆக இந்த ஆட்சி என்னுடைய ஆட்சி கிடையாது. என்னுடைய ஆட்சி அப்சல்யூட்லி டிஃபரண்ட் தென் த ரியாலிட்டி. ஆக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த அரசுகளும் சரி, அரசாங்கமும் சரி, பல நிறங்களிலே நம்மை துன்புறுத்தினாலும் அச்சுறுத்தினாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் மனம் தளராமல் அனைத்துலகிற்கும் அரசராக இருந்து அமைதியை மட்டுமே இந்த உலகின் மைய சிந்தனையாக, அமைதியை மட்டுமே ஒவ்வொருவரும் வாழ்வினுடைய அளப்பரிய செல்வமாக கொள்ள அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே அத்தகைய கிறிஸ்து அரசரை நாம் ஆதாயமாக்கி கொள்ள இந்த உலக காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவரை பின்பற்ற, அவரை ஆதாயமாக்கி கொள்ள அருள் வரங்களை இப்பலியிலே நாடுவோம். எல்லாமல்ல இறைவனாகிய இந்த அமைதி அரசர் உங்களையும் என்னையும் தன்பால் ஈர்த்து கொள்வாராக.